அண்ணா வணக்கம்ண்ணே. சொல்லுமா. அண்ணா இப்ப ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அத நீங்களும் நோட்டீஸ் எதுமா? பண்ணியிருக்கீங்க. அதாவது கேபி பாலாக்கு எகெயின்ஸ்டா நீங்க பேசுன மாரியான ஒரு ஃபேக் நியூஸ் ஆமாமா. வந்து அது யாருன்னே தெரியல. அந்த டிக்டாக் மச்சான்னு சொல்லிட்டு ஏதோ Facebookல போட்டிருக்காங்க போல. எனக்கே தெரியல. காலையில எழுந்து பார்த்தா என் ஒய்ஃப் தான் சொன்னாங்க. ஓகே, இது தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க அந்த சின்ன சின்ன மீடியாக்கள்ஸ்லாம் இருக்காங்கல்ல. ஓகே. அந்த Facebookல இருக்கிறவங்க அந்த ம். மாரி இவங்களுக்கு எதுக்கு இந்த வேலைன்னே தெரியல. இப்ப ஒரு தம்பியா பாலாவும் எனக்கும் பாலாவுக்கும் என்ன உறவுன்றது வந்து நார்மலா பாலாவுக்கு மட்டும் இல்லாம சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ம். ஒரு தம்பியா தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கான்றது எனக்கு எனக்கு வந்து அவனுக்கு அவன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அந்த தம்பி என் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் எங்களுக்கு தெரியும் 2 பேருக்குமே. ஓகே. அது எதுக்கு இது வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க தேவையில்லாத விஷயம் அப்படின்றது. நானே பாலாக்கு அனுப்பிச்சு விட்டேன். என்னடா தம்பி இப்படி எல்லாம் போட்டிருக்கானுங்க. என்ன பண்றது இது? அப்பா தேவையில்ல. அதான் அத ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியில போட்டு விட்டேன் நான்தான். ஆமாண்ணே. ஏன்னா எல்லாருமே பார்க்கும்போது, ஓகே அப்ப நீங்க வேற ஏதோ ஒரு விஷயத்த உள்ள வச்சு பேசுறீங்க, அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே பேசியிருந்தாங்க. ஆனா ம். அதுக்காக டக்குன்னு நீங்க வந்து இல்ல ஸ்டோரியில போட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தீங்க. தொடர்ச்சியா இது மாரி ஃபேக்கா ஒரு விஷயத்த ஸ்ப்ரெட் பண்றதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது? ரொம்ப பாதிப்பு தான். ஏன்னா எப்பவுமே இன்னொருத்தவங்கள வந்து இன்னொருத்தர் வந்து பேசுறதா இருந்தா அவங்க வந்து நேரடியாவே பேசிருவாங்க. இப்படிதான்னு இல்ல வந்து நேரடியாவே ஒரு லைவ்ல போய் பேசுறதோ, இல்ல வந்து இந்த மாரி நீங்க இன்டர்வியூ எடுக்குறீங்களா? நேர்ல வந்து நாங்க வந்து சொல்லிடுவோம். ஆமா எங்களுக்கு இந்த மாரி இருக்குன்னு. ம். எதுக்கு இப்படி பண்ணணும்ன்றது இது வந்து அதாவது இந்த இந்த சர்க்கிள்ல வந்து ஒருத்தவங்க ஒண்ணா இருக்கிறது பிடிக்காதவங்கலாம் இப்படி பண்றாங்களோ! ஓகே, அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆ ஓகே. இப்ப நாங்க எல்லாம் ஒண்ணா இருக்கிறோம். ம். இவங்கலாம் ஒண்ணா இருக்கிறது பிடிக்கல. இவங்கலாம் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்றது இப்படி பண்றாங்களோ! அப்படின்னு தான் தோணுது. மத்தபடி வேற எதுவும் இல்ல. புரியுதுண்ணே. இத பத்தி பாலா அவர்கள்ட்ட நீங்க பேசுனீங்களாண்ணே? அவங்க என்ன சொல்றாங்க? இந்த விஷயங்கள தம்பி பத்தி? எங்கேயோ இப்போ வெளியில இருக்கான். ஏதோ ஒரு ஷூட்டிங்ல வெளியில அவனுக்கு அனுப்பிச்சு விட்டு நான் தான் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டேன். தம்பி இங்க பார்றா ஏதோ ஒண்ணு போட்டு வச்சிருக்கானுங்க. ஆ. இப்படிலாம் பண்றாங்கடா என்னடா பண்றது அப்படின்னு அவன போட்டு விட்டேன் சிரிச்சுட்டு. இது ஏன்னா பாலா அவர்கள். நானும் பாலாவுமே வந்து நாங்க இந்த ஷூட்டிங் ரீதியாவும் சரி, மூவி இந்த காந்தி கண்ணாடி ரிலீசிங் ரீதியாவும் சரி, ஏன் நைட்லாம் நாங்க ரொம்ப பேசிப்போம். அப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிடுறது, வாடா 1 மணிக்கு 1:30 மணிக்கெல்லாம் கால் பண்ணா ம். பேசிட்டு இருப்போம் நாங்க. அடிக்கடிக்கு என்ன மேட்ரு, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு எல்லாமே. ஓகே. என்னன்னா, இப்படி இப்படி நாங்க ஒண்ணா இருக்கிறத வந்து பிரிச்சு என்ன சந்தோஷம்னு தெரியல. இப்படி இப்படி ஒரு விஷயத்த போட்டு அவனுங்க என்ன சந்தோஷம் காண்றானுங்கன்னு எனக்கும் தெரியல. இப்படி போட்டா என்ன ம். இப்படி போட்டா இவங்கள இப்ப யார் ட்ரெண்ட்ல இருக்காங்க, யார் இதுல இருக்காங்க, இவங்கள பத்தி இப்படி தப்பா தப்பா போட்டோம்னா, நம்ம கொஞ்சம் சேனல் ரீச் ஆகும் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. தயவு செஞ்சு அந்த மாரி பண்றவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணி விட்டுறணும். ஓ! அவங்க புரியுதுண்ணே. சேனலையே. இப்ப புகழ் அவர்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தாலும், அங்க பாலா அவர்கள பத்தின கொஸ்டின் கேட்கிறதா இருக்கட்டும். அத ஒரே நீங்க ஒரு பத்தி ஒரே ஒரு விஷயம் தான். என்னன்னா, அ ஹெல்ப் பண்றான் பாலா. அ அவன் வந்து எங்கேருந்து பண்றான், எப்படி பண்றான் அப்படின்னா, ம். அவன் வந்து இவ்ளோ மக்கள சேர்த்து வச்சு, அவன் வந்து சீசன் 6ல ஆரம்பிச்சு, அதுக்கு முன்னாடில இருந்தே இப்போ அசிஸ்டன்ட்டா இருந்ததுலருந்து, அமுது அண்ணன் கூட வந்து அசிஸ்டன்ட்டா இருந்ததுலருந்து, இப்போ வரைக்கும் ம். நெறைய விஷயங்கள் வந்து அப்பவே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தான். ஏன் அப்ப வந்து தெரியாதா? ஏன்னா அப்ப யாருக்குமே பாலாவ தெரியாது. இப்ப எல்லாருக்கும் தெரியுதுன்னா, பாலா வந்து அந்த அளவுக்கு அவன வந்து அவ்ளோ வந்து மெருகேத்திக்கிட்டான். ஓகே. தன்னைய தானே தாழ்த்தி கலாய்ச்சு காமெடி பண்றது. அதுக்கப்புறம் வந்து வேற யாராவது கலாய்ப்போம் அப்படின்னும்போது, நான் என்ன கலாய்க்கிறது? வினோத் நாங்கலாம் வந்து என்னடா பண்ணோம் பாலா? அப்படின்னும்போது, இந்த என்ன அப்படி பண்ணோம். ஏன்னா, அவனுக்கு நாங்க வந்து கலாய்க்க நாங்க ஒத்துக்கிறது எதுக்கு தெரியுமா? ம். நீ கலாய்டா செல்லம் அப்படின்றதுக்கு. அவன் இந்த மாரி நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி எங்க கண்ணெதிர்லயே நாங்க பார்ப்போம். அவன்கிட்ட ஒரு ரூ. 20 இருக்குன்னா, அந்த ரூ. 20ல ஒரு ரூ. 2 எடுத்துட்டு மீதி ரூ. 18 வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணுவான். அந்த மாரி ஒரு பையன் அப்பவே. ம். ம். இ இ அவன் வந்து சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்றான். இல்ல இந்த வெளியில இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றான். அவன் எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கான். வினோத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஏதாவது எமர்ஜென்சி டைம்ல எங்களுக்கே ஏதாவதுனா கூட பாலா தான். "அண்ணே என்னண்ணே ஏதாவது வேணுமாண்ணே? சொல்லுங்கண்ணே பண்ணி தரேண்ணே" அப்படின்னு. அந்த மாரி இருக்கிற பையன வந்து நாங்களே வந்து தப்பா பேசினா அது எப்படி? எங்களுக்கு புரியல எங்களுக்கு. அவன் புரியுதுண்ணே, வந்து புரியுதுண்ணே. அவன் வந்து அவன வந்து எல்லாரும் கேட்பாங்க. எல்லாரும் அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க, அவங்க வச்சுக்கிறாங்க, இது பண்றாங்க. இவன் மட்டும் எப்படி பண்றான்? ஆமாங்க. அவ்ளோ உழைச்சிருக்கான். அவ்ளோ வந்து ஈவென்ட் ஈவென்ட் பண்றான். ஷோஸ் கூப்பிடுறாங்க. ஆ நடிக்கிறான். அவன் வந்து ஒரு நாளைக்கு வந்து அதாவது வந்து ஒரு நாள்ல வேலை செய்யாத இல்ல. அவன் சும்மா இருந்தா கூட ஏதாவது ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு என்னன்னா, அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். வேலை செஞ்சா கூலி கண்டிப்பா கிடைக்க தானே செய்யும். அந்த கூலி என்ன அவன் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறவங்களுக்கு குடுக்குறான். அவ்வளவுதான்.
புரியுதுண்ணே. அவன் சாப்பிடுறானா இல்லையான்னு கூட தெரியாது. சில டைம்லாம் "டேய் சாப்பிடுறியாடா?" "நான் தெரியலண்ணே." சாப்பிடலாண்ணே, சாப்பிடலாண்ணே" அப்படின்னு. ஓகே. இன்னொரு விஷயம் இப்படி இருக்கிற ஒரு பையன வந்து வெளியில வந்து இந்த சமூகம் தப்பாவா பேசும்போது எங்களுக்கே கஷ்டமா இருக்கு. என்னடா இந்த உண்மையா சொல்லணும்னா, அவன் அந்த பையன் வந்து ஒரு கார் வாங்கியிருந்தாலோ, ஒரு வீடு கட்டியிருந்தாலோ, யாரும் எதுவும் கண்டுக்க போறதில்ல. ஏங்க அவன் சம்பாரிச்சாங்க வீடு கட்டினான், சம்பாரிச்சாங்க கார் வாங்குனான்ட்டு போயிட்டே இருக்க போறாங்க. ம். ஆனா அவன் ஹெல்ப் பண்ணதுனால வந்து இவ்ளோ பெரிய பிரச்சனை அவனுக்கு வரும்ன்றது எங்களுக்கே தெரியாது. என்னடா இது இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி. ஓகே. அதுதான் என்னன்னா, இங்க 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 யாருக்கு என்ன பண்ணுனாலும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ம், ம். அது வந்து இங்க அப்படி ஆயிப்போச்சு இப்போ. புரியுதுண்ணே. அதுவும் இல்லாம அவரு மாட்டிக்கிட்டாரு அப்படிங்க நீங்க கேட்டீங்களா? யார்ட்டயாவது மாட்டிக்கிட்டீங்களா? அப்படின்னு பாலாட்ட கேட்டுருக்கீங்களா? யார் பாலா கிட்ட நான் கேட்டேன்பா. அதாவது என்னன்னா, எல்லாரும் என்ன சொல்றாங்க, பாலா அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாரு. யார்ட்டயோ ஒருத்தர் பாலா மாட்டிக்கிட்டாரு. பத்தி எங்களுக்கு தெரியும். அதனால பாலா கிட்ட நாங்க இத கேட்கணும்னு அவசியமே கிடையாது. புரியுதுண்ணே, புரியுதுண்ணே. ம் அந்த பையன பத்தி நமக்கு தெரியுன்றதுனால, தம்பி அவங்க கிட்ட கேட்கணும்னு அவசியமே கிடையாது. இது நீ என்னடா மாட்டிக்கிட்டியே அப்படின்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. புரியுதுண்ணே. ஆனா தயவு நீங்க செஞ்சு அந்த ஏதோ அந்த டிக்டாக் மச்சான் யாருன்னு கூட தெரியாது எனக்கு. புரியுது. அந்த சேனல் எதனா இருந்ததுன்னா எனக்கு அவங்க கிட்ட சொல்லி ஆ சொல்லுங்க முதல்ல அத. புரியுதுண்ணே, ஒரு புரியுதுண்ணே. நல்ல உறவை கெடுக்க வேணாம்னு சொல்லுங்க. ஓகே, ஓகே. ஒரு பிரிவினை ஓகே. ஏற்படுத்துற மாரியான ஒரு போஸ்ட்டா தான் அவங்க போட்டுருக்காங்க அப்படிங்கிறீங்க. இப்போ எனக்கு இது தெரிஞ்சுச்சு. நானே லேட்டா தான் பார்த்தேன். நேத்து போட்டுருக்கானுங்க. இன்னைக்கு தான் நானே பார்த்தேன். அவ்ளோ சோசியல் மீடியால நாமளே ம், எப்பயாவது தான் வரப்போறோம். ம். என்னன்னா, பாலா பார்த்தானா இல்லையான்னு கூட தெரியல. இப்போ ஒருவேள பாலா முன்னாடி பார்த்தா என்ன நினைப்பான்? என்னடா இது சரத்தன் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்படி ஒரு உறவை கெடுக்கிற மாரி இருக்கு ஒரு போஸ்ட்ட போட்டு. ஆனா பாலா அப்படி நினைக்கிற ஆள் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஓகே. அதனால தான் நம்ம டைரக்ட்டா பண்ணிட்டோம். புரியுதுண்ணே, புரியுதுண்ணே. சரிம்மா. ஓகேண்ணே. ரொம்ப நன்றிண்ணே.